May God's name be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. As we were discussing this day, Christians all over the world are celebrating as the Easter Sunday. நாம் ஏற்கனவே தியானித்த வண்ணமாக உலகமெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஈஸ்டர் ஞாயிறு என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். Some call it as a Resurrection Sunday, and that would be the appropriate word. சிலர் உயிர்த்தெழுந்த ஞாயிறு என்று இதை அழைக்கிறார்கள். அதுவே சரியான வார்த்தை. But I think we all are aware that why we do not observe that day specially, because we observe the resurrection and we remember the resurrection of our Lord and Savior Jesus Christ each and every week. ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளிலேயும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடுகிற பணியினாலே வருடத்துக்கு ஒரு முறை இந்த கிறிஸ்துவ உலகம் கொண்டாடுகிற கொண்டாட்டங்களிலே நாம் பங்கு பெறுவதில்லை. So this morning I would like to talk about a verse that is related to the resurrection of our Lord and Savior Jesus Christ. இந்த நாள் காலை வேளையிலே ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். அது அந்த உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததாகும். Shall we read Romans 6 verses 3 to 4? ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். Here Paul reminds us that because Christ was raised from the dead, we have been given a life where we should live in the newness. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே நாமும் அங்கே புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று remembering the resurrection of our Lord Jesus Christ should make an impact in us that we must live a life which is new. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற இந்த சத்தியத்தை நாம் நினைவு கூறும்போது நாமும் அங்கே மரித்தோரிலிருந்து அங்கே எழுப்பப்பட்டு புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நம்முடைய அனுதின வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறோம். We know that in Corinthians Paul writes that if we are in Christ we are a new creation. கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருக்கும்போது நாம் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம் என்று அந்த கொரிந்தியருக்கு ஞாபகமூட்டி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். So what is the new life that God is expecting from us? இந்த புதிதான ஜீவன் அல்லது புதிதான ஜீவியம் என்று சொல்லும்போது தேவன் நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார்? Now we know that God chose us. We were enemies to him. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கும்போது தேவன் தமக்கென்று நம்மை தெரிந்து கொண்டார். God brought the gospel into our lives. தேவன் சுவிசேஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொண்டு வந்தார். He helped us to believe in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவிலே நாம் விசுவாசம் வைக்கத்தக்கதாக அவர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்து நமக்கு உதவி செய்தார். He convicted us through the Holy Spirit that we are sinners. He convicted us in our hearts. நம்முடைய இதயத்திலே நாம் பாவிகள் என்கிற அந்த குற்ற உணர்வை நாம் அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் மூலமாய் நமக்கு உதவி செய்தார். And we all know that when we confess our sin and when we believe in the Lord Jesus Christ, we are saved eternally. நாம் நம்முடைய பாவங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அறிக்கை செய்து அவரை விசுவாசித்தபோது நித்தியத்துக்குமாக நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். But God didn't take us, right? When we are purified by the blood of Jesus Christ, God could have taken us to heaven. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு நாம் சுத்தமாக்கப்பட்டபோது உடனடியாக நம்மை பரலோகத்துக்கு தேவன் எடுத்துக்கொண்டிருக்கலாமே.
ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. But God keeps us in this earth and He gives us a new life. அவர் இந்த பூமியிலே நம்மை வைத்தார், நமக்கு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். So what should be the mark of this new life? இந்த புதிதான ஜீவனத்தின் அடையாளங்கள் என்ன? So when we say we have to live a new life on this earth, what does it mean? இந்த பூமியிலே நாம் புதிதான ஜீவியம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுமானால் அதன் மெய்யான அர்த்தம் என்ன? If we summarize the new life that we have to live on this earth, we can put it in one phrase, which is to live for the glory of God. இந்த பூமியிலே நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சுருங்க கூற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக நாம் வாழ வேண்டும். In our old life we lived for our own glory. நம்முடைய பழைய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக நம்முடைய சுய மகிமைக்காய் வாழ்ந்தோம். And in this new life God wants us to live for His glory. ஆனால் இந்த புதிய வாழ்க்கையிலே அவருடைய மகிமைக்காய் நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். So this morning I want to talk about these two subjects. இந்த ரெண்டு பாடங்களை இந்த காலையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். One is, what is the glory of God? முதலாவதாக தேவனுடைய மகிமை என்றால் என்ன? Secondly, how we can live for the glory of God. இரண்டாவதாக இந்த தேவனுடைய மகிமைக்காக நாம் எப்படி வாழ முடியும்? Because without knowing the glory of God, we will not be able to live for His glory. தேவனுடைய மகிமை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் நம்மால் தேவனுடைய மகிமைக்காய் வாழ முடியாது. I was preparing on this subject for past few days. கடந்த சில நாட்களாக இந்த வேத சத்தியத்தை பிரசங்கிக்கும்படியாக நான் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்தேன். And yesterday night, as I finished studying about this subject and as I started to pray, there was a sense in my heart where I could feel that how heavy this subject is. கடந்த இரவில இந்த பிரசங்கத்துக்கான ஆயத்தங்கள் எல்லாம் குறிப்புகள் எல்லாம் எழுதி நான் முடித்துவிட்டு நான் செபிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுதுதானே இந்த சத்தியம் அல்லது இந்த பாடம் என்பது எவ்வளவு பாரமுள்ளதாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். It reminded me how tiny a man would be to look at the glory of God. தேவனுடைய மகிமையை காண்பது என்பது இந்த சிறிய மனிதனுக்கு அது எவ்வளவு பெரிய காரியமாக இருக்கிறது என்பதை நான் கண்டேன். It was a realization for me that it's a question that I should pursue for the entire life. என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக இந்த பூமியில இந்த தேவனுடைய மகிமையை நான் புரிந்து கொள்ளும் அந்த செயலில் நான் ஈடுபட வேண்டியவனாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன். And I hope that would be our all of our pursuit. இதுவே நம் ஒவ்வொருவருடைய காரியமாக இந்த பூமியிலே இருக்க வேண்டும். Theologians had a way to explain theological truth. இந்த இறையியல் வல்லுநர்கள் அவர்களுக்கே உரிய பாணியிலே இந்த இறையியல் சத்தியங்களை விளக்கி சொல்லுவார்கள். They call it catechism. அவர்கள் அதை கேட்டகிசம் என்று சொல்லுகிறார்கள். So there will be a question, அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படும், and there will be an answer. அதற்கு பதில் சொல்லப்படும். One of the very well accepted catechism is called the Westminster Catechism. வெஸ்ட்மின்ஸ்டர் கேட்டகிசம் என்று சொல்லப்படுவதே சிறந்த ஒரு கேட்டகிசம் என்று சொல்லுகிறார்கள். And in that there's a question which says, what is the chief end of man? ஒரு மனிதனுடைய முக்கியமான முடிவு என்ன என்று கேட்கிறார்கள். What is the purpose of man's existence? அது ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழ்வதின் நோக்கம் என்ன? And the answer to that question is, man's chief end is to glorify God and to enjoy Him forever. மனிதன் இந்த பூமியிலே வாழ்வதின் தலையாய நோக்கம் என்னவென்றால் தேவனை மகிமைப்படுத்தி அதிலே சந்தோஷப்படுவது. We live in this earth to glorify God. இந்த பூமியிலே நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். In fact, God created everything for His glory. தேவன் அங்கே உண்மையிலே எல்லாவற்றையும் தம்முடைய மகிமைக்காகவே சிருஷ்டித்தார். Now, to understand the glory of God, தேவனுடைய மகிமையை நாம் புரிந்து கொள்வதற்கு it's little tedious. அது மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது. For example, if I talk about a table to a person who has never seen a table, ஒரு மேஜை
என்றால் என்ன என்பதை அறியாத ஒருபோதும் அதை கண்டிராத ஒரு மனிதனுக்கு அதை குறித்து சொல்ல வேண்டுமானால் it would be easy for me to explain, right? I can say that there will be a flat surface on the top and there will be 4 legs to it and we can place any material on that. அந்த மனிதனுக்கு அதை விவரித்து சொல்வது என்பது லகுவான காரியமாக இருக்கிறது. அங்கே மேலே ஒரு பலகை இருக்கும், அதை 4 கால்கள் தாங்கிக் கொண்டிருக்கும். அந்த பலகையின் மேல் எதை வேண்டுமானால் என்ன பொருட்களை வேண்டுமானாலும் வைக்கலாம் என்று அவனுக்கு சொல்லி மேஜை என்றால் என்ன என்று நான் விளக்கி விடுவேன். But how can we explain beauty to a person who never know what is beauty? ஆனால் அழகு என்பதை அழகை குறித்தே அறிந்திராத ஒரு மனிதனுக்கு எப்படி விவரித்து சொல்வது? Maybe we who know, we can say like this and we may understand. ஒருவேளை நாம் இப்படி சொல்லி புரிந்து கொள்ளலாம். But by this action, it's beauty or something like that. மிக அழகா இருக்குன்னு சொல்லி இப்படி சைகை காண்பிப்பதின் மூலமாக நாம் சொல்லிவிடலாம். But it's very tough to explain what is beauty. ஆனால் அழகு என்றால் என்ன என்பதை விலாவாரியாய் விவரித்து கூறுவது என்பது கடினம். The glory of God is such attribute. தேவனுடைய மகிமை என்பது அதைப்போல் ஒத்த ஒரு குண அம்சமாக இருக்கிறது. We cannot understand it completely. இந்த தேவனுடைய மகிமையை முற்றிலுமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. But God has revealed about His glory to us in His word. தேவன் தம்முடைய வார்த்தையிலே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். And that's what we are going to study today. அதை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். God's glory is many times referred to as the shining light from Him. தேவனுடைய மகிமை என்பது அவரிடத்திலிருந்து வருகிற பிரகாசிக்கிற வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது. Shall we read Revelation 21 verse 23? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. This is talking about the new heaven and new earth that we are going to spend our eternity. நம்முடைய நித்தியத்தை நாம் கழிக்க போகிற அந்த புதிய வானம், அந்த புதிய பூமியை குறித்தான விவரங்கள் உள்ள பகுதி தான் இந்த வேத பகுதி. And here we read that in that new heaven and new earth there's no need of light because we will see the glory of God shining. அந்த புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் அங்கே வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் தேவையில்லை, ஏனெனில் தேவனுடைய மகிமையை பிரகாசிக்கும், தேவனே அதற்கு வெளிச்சம். In other verses the glory of God is referred to as His weightiness. His weightiness. அந்த தேவனுடைய மகிமை என்று சொல்லும்போது அவருடைய அந்த நிறையாக வலுவாக இருக்கிறது. You know, we in our colloquial language we say that வெயிட்டான பார்ட்டி அவரு. நம்முடைய நடைமுறை பேச்சு வழக்கில நான் அந்த விருந்துக்கு போனேன், அது ரொம்ப வெயிட்டான விருந்து அப்படின்னு சொல்லுவோம். Even to a person we say that he's a weighty man, which means he's great in this area, he's influential, he's majestic. ஒரு நபரை குறித்து சொல்லும்போது கூட அவர் நல்ல வெயிட்டான மனிதர் என்று சொல்லும்போது அவர் மிக செல்வாக்கு மிகுந்தவர் என்று சொல்வதை நாம் அதிலே சொல்வோம். The glory of God refers to His weightiness, His majesty, His greatness. ஆகவே தேவனுடைய மகிமை என்று சொல்லும்போது அது அவருடைய அந்த 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 மகிமையான அந்த மகத்துவமான அவருடைய நிலையை குறித்து சொல்வதாகும். You know, in Psalms 19 verse 1 and 2 we read that heaven declares the glory of God. So in other words, when we look at heaven we see God's greatness, how majestic He is. சங்கீதம் 19 முதல் 2 வசனங்களிலே கூட நாம் இவ்வளவாக வாசிக்கிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவுடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது சொல்லி இப்படியாக தேவனுடைய மகிமையை நாம் அங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறதை காண்கிறோம். So the glory of God is referred as the great shining light in the Bible. ஆகவே வேதாகமத்திலே தேவனுடைய மகிமை என்பது மகத்தான பிரகாசிக்கிற அந்த வெளிச்சத்தை குறிக்கிறது. And the glory of God is also referred to as His weightiness, His majesty, His greatness. ஆகவே தேவனுடைய மகிமை என்று சொல்லும்போது அவர் எவ்வளவு நிறைவானவர்,
அவருடைய அந்த மகத்துவம் எப்பேற்பட்டது என்பதை அது விளக்குகிறது. God's glory is so much important for him. தேவனுடைய மகிமை என்பது தேவனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக That's the most highlighted attribute in the Bible. வேதாகமத்திலே மிகவும் சிறப்பாய் விவரிக்கப்பட்ட ஒரு குணாதிசயமாக தேவனுடைய குண பண்பாக இருக்கிறது. The glory of God is a central theme of the Bible. வேதாகமத்தின் நடு நாயகமாய் இருக்கக்கூடிய சத்தியம் தேவனுடைய மகிமை. In John chapter 17 verse 24, when our Lord Jesus Christ prayed to his Father, அங்கே யோவான் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்கையிலே he said, before the foundation of the earth, இந்த பூமி அஸ்திவாரப்படுத்தப்படுவதற்கு முன்னதாகவே, before anything was created, எதுவும் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னதாகவே, when only God was existing, தேவன் மாத்திரம் அங்கே இருக்கிறவராக இருந்தார். he says God was in glory and there was love between the Father and Son. தேவன் அங்கே மகிமையிலே இருந்தார். பிதாவும் குமாரனும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So in the beginning, when nothing was created, ஆகவே ஒன்றும் சிருஷ்டிக்கப்படாத அந்த ஆதியிலே God was in his glory. தேவன் தம்முடைய மகிமையில் இருந்தார். He was reigning in his glory. அவர் தம்முடைய மகிமையிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தார். And there was this perfect love in that triune God. அந்த திரியேக தேவனுக்குள்ளாக பரிபூரண அன்பு இருந்தது. So we see God's glory in the beginning. ஆகவே ஆதியிலேயே தேவனுடைய மகிமையை நாம் இங்கே காண்கிறோம். In Habakkuk 2 chapter 2 verse 14, we read what will happen at the end. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அங்கே முடிவிலே என்ன நேரிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. At the end of this world, it says, the earth will be filled with the knowledge of the glory of God. இந்த உலகத்தின் முடிவிலே இந்த பூமியானது தேவனை அறிகிற அறிவினால் நிறையப்பட்டிருக்கும். So in the beginning of this universe, God was in his glory. ஆகவே இந்த அகிலாண்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே தேவன் தம் மகிமையில் இருந்தார். And all at the end, all will know the glory of God. முடிவிலே, அதாவது எதிர்காலத்திலே, அந்த முடிவிலே எல்லாரும் தேவனுடைய மகிமையை அறிகிற அறிவிலே நிறைந்திருப்பார்கள். God created everything to display his glory. தேவன் இந்த மகிமையை, இந்த தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காகவே சர்வத்தையும் சிருஷ்டித்தார். God did not create us because he got bored. ஏதோ அவருக்கு போர் அடிச்சது, சலிப்பாய் இருந்தது என்பதற்காக அவர் நம்மை சிருஷ்டிக்கவில்லை. God created everything so that he can manifest, he can display how great he is, and he created everything for himself. அவர் எப்பேற்பட்ட பெரியவர், மகத்துவம் உள்ளவர் என்பதை விளங்க பண்ணும்படிக்காகவே சர்வத்தையும் அவர் சிருஷ்டித்தார். Shall we read Colossians 1:16? கொலோசியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கொலோசியர் முதலாவது அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவையுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. All three things were created for him and by him. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. Nothing exists here is created for us. ஆகவே இந்த உலகத்திலே நாம் காண்கிற எதுவும் நமக்காக சிருஷ்டிக்கப்படவில்லை. It is created by God for his own glory. இது தேவனால் அவருடைய மகிமைக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது. Shall we read Isaiah chapter 43 verse 7? ஏசாயா 43ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு நாம் திருப்புவோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் என்
மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். It says God created us for His glory. இங்கே நம்மை அவருடைய மகிமைக்காக சிருஷ்டித்தார். Not for our glory. நம்முடைய மகிமைக்காக அல்ல. Romans chapter 11 verse 36 sums it up very well. ரோமர் 11ஆம் அதிகாரம் 36வது வசனம் இதை எல்லாவற்றையும் மிக அழகாக சுருக்கி கூறுகிறது. It says, for of Him and through Him and to Him are all things. அங்கே பாருங்கள் 11ஆம் அதிகாரம் 36வது வசனம், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. Studying about this should help us to change our perspective. இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளும்போது நம்முடைய மனதுக்குள்ளாக கொண்டிருக்கிற அந்த எண்ணங்கள் அங்கே மாற்றப்படும். That God is a God who is in His glory reigning from heaven. தேவன் அவர் தேவனாகவே மகிமையிலே நிறைந்தவராய் பரலோகத்திலிருந்து அவர் ஆளுகை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். And everything that He created is for Him to display His glory. அவர் சிருஷ்டித்தவைகள் அனைத்தும் அவருக்கென்று அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. When we look at the heavens, when we look at everything that is created by God, we see His weightiness, we see His greatness, we see how majestic He is. வானாதி வானங்களை சர்வத்தில் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிகளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்க்கும்போது அவர் எவ்வளவு மகிமை உள்ளவர், எவ்வளவு நிறைவுள்ளவர், எவ்வளவு மாட்சிமை உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். This will change our perspective when something happens to our life. நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதாவது நேரும் போது தேவனை குறித்தான இந்த அறிவு நமக்குள்ளாக அந்த எண்ண ஓட்டங்களை மாற்றி அமைக்கும். We will not say, why this is happening to me, God. ஆண்டவரே, ஏன் இது எனக்கு நடக்கிறது என்று நாம் தேவனை கேள்வி கேட்க மாட்டோம். Because we understood that we are not the center of this universe. அப்பொழுதுதானே நாம் புரிந்து கொள்கிறோம், இந்த அகிலாண்டத்துக்கும் நடு நாயகமாய் இருப்பது மனிதன் அல்ல, நான் அல்ல என்று. God is the center of this universe. தேவனே இந்த அகிலாண்டத்தின் நடு நாயகமாய் இருக்கிறார். So our question will be, Lord, why have you allowed this in my life? ஆகவே நம்முடைய கேள்வி, ஆண்டவரே, ஏன் இந்த காரியம் என்னுடைய வாழ்விலே நிகழும்படியாய் அனுமதித்தீர்? How is your name going to be glorified through this? இதன் மூலமா எப்படி உம்முடைய திருநாமம் மகிமைப்படும்? And you will be able to appreciate what God has allowed in our life. அப்பொழுதுதானே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்த இந்த காரியங்களுக்காக அவரை நாம் வெற்றி கொள்ளுவோம். I want to all of you to take a chart paper and a pen. நீங்கள் அனைவரும் ஒரு சார்ட் பேப்பரை எடுத்து ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். Not physically but in your mind. அங்கே இது அந்த மெட்டீரியலாக அல்ல, அதே சமயத்தில் உங்களுடைய மனதிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். And draw a small circle and name it God. அங்கே ஒரு சிறு வட்டத்தை வரைந்து அதை தேவன் என்று எழுதிக் கொள்ளுங்கள். And then draw a bigger circle around that. அதை சுற்றும் ஒரு பெரிய வட்டத்தை வரையுங்கள். And then divide it. அதை அங்கே நீங்கள் பங்கு பங்காக பிரியுங்கள். And you can name it like time. அங்கே நீங்கள் நேரம் என்று சொல்லி அதிலே சொல்லலாம். Relationship. உறவுகள். Family. குடும்பம். Church. சபை. Work. வேலை. And what you can see is God in the center and everything in the peripheral. இப்பொழுது நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? தேவனே நடு நாயகமாய் இருக்கிறார், மற்றெல்லாம் அதை சுற்றி இருக்கிறது. So you are to be in all of these areas, but remember that we are going to do all of this for the glory of God. ஆகவே உங்களுடைய குடும்பம், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய வேலை, உங்களுடைய நேரம் எல்லாவற்றிலும் நீங்கள் ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறீர்களானால் அதே சமயம் அவைகளெல்லாம் தேவன் என்கிற அந்த மைய புள்ளியை சார்ந்திருக்கிறது. We were trying to understand the glory of God. நாம் தேவனுடைய மகிமையை புரிந்து கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். The glory of God is His radiance. தேவனுடைய மகிமையானது அங்கே அது பிரகாசிக்கிறது. The glory of God is His weightiness. It is His greatness. தேவனுடைய மகிமையானது அது மகத்துவம் உள்ளது, மாட்சிமை உள்ளது.
And God created us. God created everything to show His greatness, to display His glory. தேவன் நம்மை சிருஷ்டித்தார். தேவன் மற்ற அனைத்தையும் சிருஷ்டித்தார். எதற்காக? அவருடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்காக. All things were created by Him and for Him, for His glory. எல்லாம் அவராலே, அவருக்காக, அவருடைய மகிமைக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. Now God expects us to live a new life. தேவன் நாம் ஒரு புது வாழ்க்கை, புது ஜீவியம் செய்ய வேண்டும் என்று நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். And in this new life He wants us to live for His glory. இந்த புதிய வாழ்க்கையிலே அவருடைய மகிமைக்காக நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். How can we live for the glory of God? நாம் எப்படி தேவனுடைய மகிமைக்காக வாழ முடியும்? Many times we think that living for the glory of God means to serve Him in ministry. நாம் பல சமயங்களிலே எண்ணிக்கொள்வது என்னவென்றால் தேவனுடைய மகிமைக்காக ஜீவிப்பது என்றால் அவருக்காக ஊழியம் செய்வது என்று எண்ணிக்கொள்கிறோம். If God has gifted us in that, that's one way to glorify Him. தேவன் அப்பேற்பட்ட வரத்தை நமக்கு கொடுத்திருப்பாரானால் அப்பனமாக ஒரு விதத்திலே தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். But there are housewives. ஆனால் அதே சமயத்தில் அங்கே வீட்டிலே அங்கே மனைவிமார்கள் இருக்கிறார்கள். There are professionals. சிலர் தொழில் ரீதியாக வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். There are students. அங்கே படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். There are sports persons. அங்கே விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள். But God is a God for everyone, isn't it? தேவன் எல்லாருக்கும் தேவன் அல்லவா? And as we were thinking that whatever we do, we are to glorify God. நாம் ஏற்கனவே சிந்தித்தோம், நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய வேண்டும் என்று. And that's what we read in 1 Corinthians chapter 10 verse 31. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். It's a very familiar verse, isn't it? Whatever we do, do it for the glory of God. இது எல்லாருக்கும் அறியப்பட்ட வசனமாக இருக்கிறது. நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். God wants us to live a life where we are glorifying God each and every moment of our life. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வினாடியும் தேவனுடைய மகிமைக்காக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Now I want to talk about 5 ways in which we can glorify God briefly. நான் சுருக்கமாக எவ்வளவாக தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்பதை 5 காரியங்கள் சொல்லி முடிக்கிறேன். The first way in which we can glorify God is by putting our trust in God. நாம் தேவனிலே வைக்கிற நம்பிக்கையின் மூலமாக முதலாவதாக நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். In Romans chapter 4 we read about Abraham. ரோமர்கள் 4ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். And we read that how his faith life was. அந்த ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கை எவ்வளவாக இருந்தது என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Shall we read Romans chapter 4 verse 20? ரோமர்கள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். Shall we read the full verse, uncle? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தப்படி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். It says that he was giving glory to God. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தினான். How was he giving glory to God? தேவனுக்கு எப்படி மகிமையை செலுத்தினான்? By strengthening in faith. விசுவாசத்தில் அவன் பலவானாக இருந்தான். Our faith life on this earth is so important. இந்த பூமியிலே நம்முடைய விசுவாச வாழ்க்கை என்பது அதி முக்கியமானது. When trials come, பாடுகள் அல்லது சோதனைகள் வரும்போது, when suffering comes, பாடுகள் வரும்போது, how is our attitude? நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது? Are we trusting in God? நாம் தேவனிலே அப்பொழுது விசுவாசம் வைக்கிறோமா? Are we trusting that he who has promised will do what he has said? வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர், அவர் என்ன சொன்னாரோ அதின்படியாகவே செய்வார் என்கிற விசுவாசம் அப்பொழுது நமக்கு இருக்கிறதா? Are we trusting in God's faithfulness? தேவனுடைய உண்மை தன்மையிலே நாம் விசுவாசம் வைக்கிறோமா? Are we trusting that we have a good God and all that he allows in our life will ultimately end as good? தேவன் நல்லவர், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கும் செய்யும் எல்லா காரியமும் நம்முடைய நன்மையை கருதியே என்று நாம் அவரை விசுவாசிக்கிறோம்.
வைத்திருக்கிறோமா? We know the life of Abraham, isn't it? ஆபிரகாமின் வாழ்க்கை நமக்கு மிக நன்றாக தெரியும். When he was 75 years old, God promised him that he will have a child. 75 வயது நிரம்பையனாக அவன் இருந்தபோது நான் உனக்கு ஒரு புத்திரனை தருவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். And the promise was fulfilled when he was 100 years old. அவன் 100 வயதான போதுதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று. And what a great life this couple have lived, isn't it? ஓ, இந்த தம்பதியர் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். And by their faith they have exhibited, they have shown the glory of God. அவருடைய விசுவாசத்தின் மூலமாக அவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பித்தார்கள், விளங்க பண்ணினார்கள். When we put our trust in God in our daily life, நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே தேவனிலே நம்பிக்கை விசுவாசம் வைக்கும்போது we glorify God. நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். The second way in which we glorify God is in 1 Corinthians 6:20. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் எவ்வளவாக இரண்டாவதாக தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்று நாம் பார்க்கிறோம். We glorify God in living a holy life. நாம் பரிசுத்தமாய் வாழ்வதின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துகிறோம். Shall we read that verse? அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians chapter 6 verse 20. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். We are asked by God to glorify Him through our bodies. நம்முடைய சரீரத்தின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவனால் நாம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். God has redeemed us. தேவன் நம்மை மீட்டுக் கொண்டார். Now He expects us to present our body as a living sacrifice. இப்பொழுது ஜீவ பலியாய் நம்முடைய சரீரத்தை அவருக்கு ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And as we live, as we pursue this holy life, நாம் இந்த பரிசுத்த வாழ்க்கையிலே முன்னேறி செல்லும்போது we are glorifying God. நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். Because we are people who fall short of glory of God. ஏனெனில் நாம் தானே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். And here we see God working in us and helping us to mature in our Christian life. இங்கே தேவன் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிரியை செய்து நாம் தேறினவர்களாக மாறும்படி உதவி செய்கிறார். And as we pursue the will of God and try to understand what God wants from us, and as we live according to that, we are glorifying God. தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவன் நாம் எவ்வளமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவ்வளமாய் வாழும்போது தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். Because in it God is getting the glory, because God is changing a person who has fallen short of the glory of God and making him Christ-like. அங்கே பாவம் செய்து மகிமை அற்றவர்களானவர்களை எடுத்து அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதன் மூலமாக தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்கிறார். We can also glorify God when we confess our sin and not hide it from God. நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்யும்போது, மறைக்கும் போது அல்ல, அறிக்கை செய்யும்போது தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். As we live in this world, we will not live a perfect life. இந்த உலகத்திலே நாம் வாழ்ற நாட்களிலே நம்மால் ஒரு பரிபூர்ண வாழ்க்கை வாழ முடியாது. We will have shortcomings. நமக்கு குறைவுகள் உண்டு. But what God expects from us is to live in the light. ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அவர் நமக்கு கொடுத்த அந்த வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். To confess our sins and grow in the likeness of Christ. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நாம் வளர வேண்டும். Shall we read Joshua chapter 7 verse 19? யோசுவா 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். You know, God is glorified when we confess our sins before Him. தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும்போது தேவன் மகிமை அடைகிறார். You know, David understood that though he committed sin against Bathsheba and Uriah, பத்சிபாவுக்கும் உரியாவுக்கும் விரோதமாய்
தாவீது பாவம் செய்த போதிலும் அவன் அதை அறிக்கை செய்கிறான். He knew that he sinned before God and he confessed to God. தேவனுக்கு விரோதமாக தான் பாவம் செய்துவிட்டேன் என்பதை அவன் உணர்ந்து அறிந்து தேவனுடைய சமூகத்திலே அதை அறிக்கை செய்கிறான். So as we live in this earth, we will not be a perfect person. ஆகவே இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே நாம் பரிபூர்ண மனிதர்களாகவே முடியாது. God expects us to confess our sin. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். And do not walk in that ways. அந்த வழியிலே நாம் நடக்க கூடாது என்று தேவன் விரும்புகிறார். But to be changed. நாம் மாறுதல் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The fourth way in which we can glorify God is by bearing fruit. கனி கொடுப்பதின் மூலமாக நாம் தேவனுடைய நாமத்தை நான்காவதாக மகிமைப்படுத்த முடியும். Shall we read John chapter 15 verse 8? யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சிஷ்யராய் இருப்பீர்கள். So when we bear the fruit of the Spirit, we glorify God. ஆவியின் கனியை நாம் உற்பத்தி செய்வதன் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். So whether it may be in workplace, ஒருவேளை வேலை ஸ்தலத்திலே இருக்கலாம், whether it's in our family, நம்முடைய குடும்பத்திலே இருக்கலாம், or whether it's among our neighborhood, நம்முடைய அண்டை அயலகத்திலே இருக்கலாம், what are we exhibiting? நாம் எதை வெளிப்படுத்தி வாழ்கிறோம்? Are we exhibiting the good fruits? நாம் அந்த நற்கனிகளை வெளிப்படுத்தி வாழ்கிறோமா? Remember, if good fruits are coming out, God's name alone will be glorified. இந்த நற்கனி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும்போது தேவனுடைய நாமம் மாத்திரம் அங்கே மகிமைப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் Because the context of this passage says that we are to abide in Christ. இந்த வேத பகுதியிலே நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். He is the vine. அவரே திராட்சை செடி. We are the branches. நாம் கிளைகள். And when we are bearing good fruits, it means that we are abiding with Him and He is the reason for the good fruit. நாம் நற்கனி கொடுக்கிறோம் என்றால் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதினாலே கனி கொடுக்கிறோம், ஏனெனில் அவரே ஊற்றும் காரணருமாய் இருக்கிறார். In Matthew chapter 4, மத்தேயு 4ஆம் அதிகாரம் verses 16, 16வது வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. sorry. Matthew chapter 5 verse 16. மன்னிக்கவும், மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. Our good deeds will be seen by this world and God's glory will be visible to them. நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாக இந்த உலகத்தின் ஜனங்கள் தேவனுடைய மகிமையை காண முடியும். When we live an honest life in this earth, இந்த உலகத்திலே நாம் நேர்மை உள்ளவர்களாய் வாழும்போது, this is not a superficial way that God is asking us to live. இது ஏதோ மாய்மால் பண்ணி மேற்போக்காக வாழ வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் சொல்லவில்லை. We may be hated by others, மற்றவர்களால் ஒருவேளை நாம் வெறுக்கப்படலாம், but ultimately ஆனால் உச்ச கட்டத்தில் they will understand the honesty and the truth. நம்முடைய நேர்மையை, நம்முடைய உண்மையை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். And they will glorify God. அப்பொழுது அவர்கள் தேவனை It might be in your workplace or in your college or anywhere. நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே அப்படி இருக்கலாம், அல்லது உங்களுடைய கல்லூரியிலே படிக்கிற இடத்திலே நீங்கள் அப்படி இருக்கலாம். Having good fruit doesn't mean that all people will like. நற்கனி நாம் கொடுக்கிறதாய் செய்யும் போது எல்லாரும் நம்மை விரும்புவார்கள் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க வேண்டாம். But ultimately one day they will understand the truth and then they will glorify God. ஆனால் கடைசியிலே ஒரு நாளிலே அவர்கள் அந்த சத்தியத்தை உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். So we can glorify God by working in ourselves. ஆகவே நமக்குள்ளாகவே நாம் கிரியை செய்யும்போது தேவனை மகிமைப்படுத்த முடியும். Seeing how is our faith life. நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் கண்டு, Are we discouraged when trials and temptation comes? அங்கே நமக்கு சோதனைகள் பாடுகள் வரும்போது நாம் அதைரியப்பட்டு போகிறோமா? Or is our faith in God unshakable? நம்முடைய விசுவாசம் தேவனில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசம் அசைக்கப்படாத விசுவாசமா? When there are trials and sufferings, we may be weak,
சோதனைகள் பாடுகள் வரும்போது நாம் பலவீனப்பட்டு போகலாம். We may be crying to God. நாம் தேவனை நோக்கி அழலாம். We may be asking God for answers. பதில்களுக்காக தேவனை நாம் கேள்வி கேட்கலாம். But remember, our faith life is so important. ஆனால் நம்முடைய விசுவாச வாழ்க்கை மிக மிக முக்கியமானது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். It's easy to know whether how your faith life is. உங்களுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது மிக எளிது. Now when there is suffering coming from outside, நாம் வெளியிலிருந்து நமக்கு உபத்திரவம் வரும்போது, when you wait on the Lord, நீங்கள் தேவனிடத்திலே காத்திருக்கும்போது, that's a good sign that you are trusting God. அதுவே நீங்கள் தேவனிலே நம்பிக்கை வைக்கிறீர்கள், விசுவாசம் வைக்கிறீர்கள் என்பதற்கான நல்ல அடையாளம். But when you are doing so many things according to your knowledge and ability, it means that you are not trusting in Him, but you are trying to do something. ஆனால் வெளியிலிருந்து உங்களுக்கு அந்த உபத்திரவம் வரும்போது நீங்களாகவே பல உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டு அதிலிருந்து தப்பிக்கும்படியாக முயற்சி செய்கிறீர்கள். Remember, God created everything for Him for His glory. நாம் தேவனை மகிமைப்படுத்துவதாக அல்ல, ஆனால் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், சகலத்தையும் தேவன் தம்முடைய மகிமைக்கென்றே சிருஷ்டித்தார். So if we want to glorify God in our day-to-day life, we are to have trust in God. ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜீவிக்க வேண்டுமானால் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், தேவனிலே விசுவாசம் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். We can glorify God by living a holy life, by pursuing a holy life. நாம் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து பரிசுத்தத்தை பின்தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். We can glorify God by confessing our sins each and every day and moving forward. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி சென்று தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். And we can glorify God if we produce good fruit. நற்கனி கொடுக்கும் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த Because we will be able to produce good fruit only if we abide in Christ. கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருந்தால் மாத்திரம் நற்கனி தர முடியும். And He gets the glory. அவர் அதனாலே மகிமையடைவார். God is not looking at our external deeds. நம்முடைய வெளிப்புறமான கிரியைகளை தேவன் பார்ப்பதில்லை. God is looking at the motives. தேவன் அதை நாம் எதற்காக செய்கிறோம் என்று உள்ளான அந்த நோக்கத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். Finally, we can glorify God by offering praise to Him. கடைசியாக கர்த்தருக்கு நாம் துதிகளை செலுத்துவதன் மூலமாக அவரை மகிமைப்படுத்த முடியும். Shall we read Psalms 50 verse 23? சங்கீதம் 50 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 50 23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செம்மைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். The verse says, by offering praise we glorify God. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று இந்த வசனம் சொல்கிறது. How often do we praise God in our daily life? நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எத்தனை முறைகள் தேவனை மகிமைப்படுத்தி வாழ்கிறோம்? Are we looking at the things that God is doing in our life and taking it for granted? தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும் எல்லா காரியங்களையும் நாம் அசட்டையாக ஏதோ தேவன் செய்துவிட்டார் என்ற நிலைமையிலே விட்டு விடுகிறோமா? Or are we praising God for all that He is doing in our life? அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்காகவும் அவரை ஸ்தோத்திரம் செய்கிறோமா? We see David praising God. தாவீது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதை நாம் காண்கிறோம். One of the toughest life any man could live is what David lived. தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த பூமியில மிகவும் எந்த ஒரு மனிதனும் வாழக்கூடிய ஒரு கடினமான வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள முடியும். In his ups and downs he praised the Lord. அவன் வாழ்ந்திருக்கும் போதும் சரி தாழ்ந்திருக்கும் போதும் சரி அவன் கர்த்தரையே ஸ்தோத்திரித்தவனாக வாழ்ந்தான். He must have received that strength from God, trusting in Him. தேவனிலே விசுவாசம் வைப்பதற்கான அந்த பலத்தை சத்துவத்தை தேவனிடத்தில் அவன் பெற்றுக்கொண்டான். So whatever we do, if we have to glorify God, then we can glorify God only when we offer praises to God. நாம் ஸ்தோத்திர பலியை செலுத்துவதன் மூலமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே தேவனை மகிமைப்படுத்தி எதை செய்தாலும் மகிமைப்படுத்தி ஜீவிக்க முடியும். Let me conclude here. நான் இங்கே முடிக்கிறேன். We were looking at the greatest attribute of God. தேவனுடைய மகத்தான அந்த பண்பை குறித்து நாம் தியானித்தோம். And I felt it's a heavy topic. நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாகவே இது ஒரு வலுவான
ஒரு அதிக ஆழமான சத்தியம். And I'm not sure how much justice I've done in presenting it. இதை உங்களுக்கு நான் பிரசங்கிப்பதிலே எந்த அளவுக்கு வெற்றி அடைந்தேன் என்று எனக்கு சொல்ல முடியாது. But the glory of God is so important to him. ஆனால் தேவனுக்கு அவருடைய மகிமை அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது. He says, my glory I will not give to anyone. என்னுடைய மகிமையை நான் ஒருவருக்கும் கொடேன். He created everything for his glory. அவர் எல்லாவற்றையும் தம்முடைய மகிமைக்காகவே சிருஷ்டித்தார். Everything that is happening in history and in our personal life are for his glory. சரித்திரத்தில் நடைபெறும் எந்த ஒரு சம்பவமானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் எந்த ஒரு காரியமானாலும் சரி, அதை தேவன் தம்முடைய மகிமைக்காகவே அனுமதிக்கிறார். When we recognize that, we will want to live for his glory. நாம் அதை இன்னும் கண்டுகொள்வோமானால் எப்பொழுதும் அவருடைய மகிமைக்காகவே இந்த பூமியிலே நாம் வாழ்வோம். We were looking at 5 ways in which we can glorify God. 5 விதங்களிலே நாம் தேவனை மகிமைப்படுத்தி வாழ முடியும் என்று நாம் பார்த்தோம். When we trust in God in our day-to-day situation, we are glorifying God. நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட சூழ்நிலைகள் எதுவாக இருந்த போதிலும் அதிலிருந்து நாம் தேவனிலே விசுவாசம் வைக்கும்போது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். When we are pursuing a holy life, we are glorifying நாம் God. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அதிலே முன்னேறி செல்லும்போது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். When we are confessing our sins and changing ourselves and humbling ourselves, we are glorifying God. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்மை தாழ்த்தும்போது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். When our motives are right and when we are bearing good fruits and others are seeing, they see God's glory and we are glorifying God. உள்ளான நோக்கம் சரியாய் இருந்து நாம் வெளியரங்கமாய் நற்கிரியை செய்யும்போது அதை மற்றவர்கள் காணும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். And we glorify God when we praise him each and every day. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலியிடும்போது, ஒவ்வொரு கணப்பொழுதிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிடும்போது நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். In the Old Testament, Moses once asked God, அங்கே பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், மோசே கர்த்தரிடத்திலே கேட்டான், show me thy glory. உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும். C.H. Spurgeon says this is one of the greatest question any man can ask to God. C.H. Spurgeon என்பார், தேவனிடத்திலே கேட்கப்பட்ட மகத்தான கேள்வியிலே இதுவே பெரிய கேள்வி என்று சொல்கிறார். He is asking God, show me thy glory. தேவனே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் என்று மோசே தேவனிடத்திலே கேட்கிறான். Spurgeon says this question is greater than asking God for a whirlwind. ஒரு சுழல் காற்று ஆண்டவரே அனுப்பும் என்று கேட்பதை காட்டிலும் தேவனே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் என்று கேட்பதே ஒரு மகத்தான கேள்வியாக இருக்கிறது. It's greater than the question of asking God to raise someone from dead. மரித்து போன ஒருத்தரை எழுப்பும் ஆண்டவரே என்று கேட்பதை காட்டிலும் பெரிய கேள்வி, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். He says, God, show me thy glory. தேவனே உம்முடைய மகிமையை காண்பியும். And we know the answer, right? It is in Exodus chapter 33. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்திலே அதற்கான பதில் இருக்கிறது. God says, you cannot see my face, for no man shall see me and live. அங்கே தேவன் மோசேயை நோக்கி இப்படியாக சொல்லுகிறார். Verse 20. 20ஆம் வசனத்தை பாருங்கள். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். And we know that God showed just a small portion of his glory. தம்முடைய மகிமையின் ஒரு சிறு பங்கை மாத்திரம் மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். We'll read verse 23. 23ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். No man can live who sees the glory of God. என்னுடைய மகிமையை கண்டு ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது. But in New Testament we see in John chapter 1. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரத்திலே verses 14. 14வது வசனம் talking about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்து அது பேசுகிறது. We read like this. இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. John says he behold the glory of God. அங்கே யோவான் சொல்லும்போது அவருடைய மகிமையை கண்டோம். And we are the privileged people who could see the glory of God in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவிலே தேவனுடைய மகிமையை காணும் சாக்கியம் பெற்ற ஜனங்கள் தான் நாம். We will see it more clearly when he comes.
நாம் அவரை முகமுகமாய் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக நாம் பார்ப்போம். But we have the privilege to enjoy this glory and to behold this glory. ஓ, இந்த மகிமையை நாம் கண்டு அங்கே சந்தோஷம் அடைவதற்காக அது நமக்கு கொடுக்கப்பட்டது. So the more we spend time with Christ, ஆகவே எவ்வளவு அதிகமான நேரத்தை நாம் கிறிஸ்துவோடு செலவழிக்கிறோமோ, the more we commune with Him, எந்த அளவுக்கு அதிகமாய் அவரோடு கூட நாம் சம்பாஷிக்கிறோமோ, we are going to see the glory of God and we are going to know the glory of God. அப்பொழுது நாம் தேவனுடைய மகிமையை கண்டு அறிந்து கொள்வோம். And we will be changed to live for the glory of God. நாம் தேவனுடைய மகிமைக்கு வாழ்வதற்கு ஏதுவாக மாற்றப்படுவோம். May God help us to make this decision this morning, இந்த காலை வேளையிலே இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. that whatever we are going to do, நாம் எதை செய்தாலும், whether it's going to be a small thing, சிறு காரியமானாலும், whether it's going to be a conversation, அங்கே ஒரு சம்பாஷணையானாலும், let's evaluate our motive. நம்முடைய உள் நோக்கத்தை நாம் மதிப்பீடு செய்வோம். Are we going to glorify God? நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோமா? Many a times we ask this question, பல சமயங்களில் இந்த கேள்வி நம்மை கேட்டுக்கொள்கிறோம். is it good to watch this show? இந்த காட்சியை பார்ப்பது நல்லதா? Is it good to go to this place? இந்த இடத்திற்கு போவது நல்லதா? That's the wrong question, அது தவறான கேள்வி. because you will get a legalistic answer. ஏனெனில் அப்பொழுது சட்டபூர்வமான அனுமதி உங்களுக்கு கிடைக்கலாம். Don't watch this. இதை காண வேண்டாம். Don't go to this place. இந்த இடத்துக்கு போக வேண்டாம். Ask this question. இந்த கேள்வியை கேளுங்கள். Will it glorify God? நான் அங்கே போவதினாலே அல்லது இதை காண்பதினாலே இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் மகிமைப்படுமா? If it is going to glorify God, you can go. இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் மகிமைப்படுமானால் நாம் அங்கே போகலாம். By watching this, is God's name going to be glorified? இதை காண்பதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் மகிமைப்படுமா? If it's not going to be glorified, அது அப்படி மகிமைப்படுத்தாது இருக்குமா? don't watch, don't go. அதை காண வேண்டாம், அந்த இடத்துக்கு போக வேண்டாம். But remember one thing, ஆனால் ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். spending a quality time with your family உங்களுடைய குடும்பத்தோடு நல்ல நேரத்தை செலவிடுவது is glorifying God. அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Having a good conversation with your friend உங்களுடைய நண்பரோடு ஒரு ஆரோக்கியமான சம்பாஷணை செய்வீர்களானால் is glorifying அது God. தேவனை மகிமைப்படுத்தும். Having the right motive சரியான உள்நோக்கமுடையவர்களாக இருப்பீர்களானால் is glorifying God. அது தேவனை It's மகிமைப்படுத்தும். not necessary that we should be in the ministry to glorify God. ஏதோ ஊழியம் செய்தால் மாத்திரம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று எண்ண வேண்டாம். Whether you eat or drink, do it all for the glory of நீங்கள் God. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். May God's name be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Amen.